ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நான் போட்டி வறுவல் தான் பண்ண போகிறேன். குடல் வறுவல். வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சூடானதும் பட்டை கிராம் சேர்த்துருக்கேன், பொரியட்டும். பட்டை கிராம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், பொரியட்டும். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு 3 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து இது கூடயே அரைச்சி. வெங்காயம் எதுக்கு இஞ்சி பூண்டு கூட சேர்த்து அரைச்சிங்கன்னா குழம்பு நல்லா திக்காக இருக்கும், அதுக்காக தான். இது வந்து வறுவல் தான், வறுவல் நல்லா திக்காக இருக்கும். கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எப்படி திக்காக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன், நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. மட்டன் பொடி ஒரு ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரைச்சி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்க்கணும், இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து போட்டி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டி சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். எக்ஸ்ட்ரா எடுத்து வச்ச பொடியும் கொட்டிடலாம். வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் வந்து ஏற்கனவே 5 விசில் வச்சு போட்டியை வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இந்த தண்ணி பூரா நல்லா வற்றணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து அமர்த்திடுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.